வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு முடித்த 2 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னை தேடி வரக்கூடிய இந்த நல்ல செய்தி என்னவென்றும், இது உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயத்தை நிகழ்த்தப் போகிறது என்றும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். கந்தன் எந்த இடத்திலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட்டுவிட மாட்டேன். அதை சரியாக கவனித்து உனக்கு நான் நிச்சயமாக சொல்லித்தர வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எப்பொழுதுமே அமைதியாக இருப்பவனுக்கு கோபம் வராது என்று நினைக்கக்கூடாது. அமைதியாக இருக்கக்கூடிய ஒருவரினுடைய கோபம் எதிர்பாராத அளவிற்கு விளைவுகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கருப்பன் எதனால் இதை சொல்கிறேன் தெரியுமா? உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். நீ எதற்கும் அமைதியாக இருக்கிறாய் என்பதற்காக உன்னை அதிகமாக பதம் பார்க்கலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் உண்மையில் என்று உனக்கு கோபம் வருகின்றதோ, என்று நீ இவர்களின் மீது உண்மையான எதிர்ப்பை காட்டுகிறாயோ, அன்று நிச்சயமாக எதிர்பாராத அளவிற்கு பல பின்விளைவுகளை இவர்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, என்னதான் நடக்கிறது என்று நீ யோசிக்கும் பொழுது, வாழ்க்கை தொடங்கியதும் முடிவதும் எங்கு என்று புரியாமல் நீ தவிப்பதும் நான் அறிவேன். என் குழந்தையே, எதையுமே திருப்பி அடிப்பதை விட உன்னை அடிக்கவே முடியாது என்ற நிலைக்கு நீ உன்னை உருவாக்க வேண்டும். பதிலடி கொடுப்பதல்ல வாழ்க்கை, பலமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் எதையுமே உனக்கு சொல்லும் பொழுது, எந்த விஷயத்தையும் உன் முன்னால் எடுத்து தரும் பொழுது, அதையெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்ல நினைப்பதும், உனக்கென நான் கொண்டு வந்து சேர்ப்பதும் உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்த்த வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அறிவால் எதையும் வெல்ல நினைக்க வேண்டுமே தவிர அவசரத்தால், அவசர புத்தியால் எதையுமே நாம் இழந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, பிறர் உன்னை குறை பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்தி அவர்கள் எதையும் செய்ய நினைக்கும் பொழுது, நீ அந்த இடத்தில் அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பெரியவர்களாக மாற்றிவிடாதே. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் தலைக்கணம் இன்னமும் அதிகமாகிவிடும். எந்த வகையில் எல்லாம் உன்னை காயப்படுத்தலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும். இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் தாண்டி என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ உறுதி கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும். கந்தனிருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் என் பிள்ளை, நீ பேரதிர்ஷ்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று எல்லாம் நீ கலங்க வேண்டிய நேரம் அல்ல. என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு வாழ வேண்டிய நேரம். 2 மணி நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும் என்று கந்தன் சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எதையோ ஒன்றை கந்தன் சொல்கிறேன். அப்படியானால் அந்த விஷயத்தில் நீ முழுமையான கவனத்தை செலுத்து. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதில் உன்னுடைய முழுமையான கவனத்தை செலுத்து. நிச்சயமாக எதன் மீது உன் கவனம் இருக்கின்றதோ அந்த விஷயம் இன்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எதையுமே உன்னுடைய நம்பிக்கையால் நீ பெற வேண்டிய காலகட்டம். இனி என்னதான் நடந்தாலும் அவை அத்தனையும் உன்னை தெளிவுபடுத்தும் காலகட்டம் என்பதனை மறந்து விடாதே. கலங்காது நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நிகழ்த்தும் அல்லவா? கந்தனும் அப்படித்தானே.
தைரியத்தோடு நிற்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பிய விஷயங்களை நான் கொடுக்காமல் போய்விடுவேனா? அவர்கள் ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயங்களை நான் கொடுக்காமல் போய்விடுவேனா? எது சரி எது தவறு என்று ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து நான் கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் முன்னின்று உனக்கு சொல்கின்ற மாற்றங்கள் இனி இந்த வாழ்க்கையின் அத்தனையையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இருக்கிறேன், இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் காலத்தை எப்பொழுதும் விட்டுவிடாதே. எந்த நேரமும் என்ன நடந்தாலும் எல்லா நிலையிலும் உனக்கென உன் அப்பன் வந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும். தெய்வத்தை உணர்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுக்க நினைத்து விட்டேன். அதனால் என் பிள்ளை, நீ எந்த இடத்திலும் தயங்காமல் இரு. இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ உனக்குரிய வெற்றியை உறுதியாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இனி இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்வது போல நீ உன்னுடைய முயற்சியை முழுமையாக எடுத்துவை. இன்று உனக்கு வெற்றியை நான் கொடுக்கின்றேன். என் குழந்தையே, சரி எது தவறு எது என்று நாம் யோசித்து ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி செய்யும் பொழுது அதை முடிவெடுத்து செய்ய தொடங்கிய பிறகு ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது. ஒருபோதும் அதிலிருந்து நீ பின்தங்கிவிட நினைக்கக்கூடாது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்கும் காலங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும். கந்தன் நிற்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் நிறைவாகவும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு எல்லா நம்பிக்கையையும் தருகின்ற காலம். இனி உனக்கென நான் கொடுக்கக்கூடிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை மாற்றும் அல்லவா? அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் அல்லவா? எந்த இடத்திலும் எதையும் இழந்து விடாமல் நீ நின்றாலது போதும். இனி உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கையில் நீ பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. எதுவுமே ஒருவர் சொல்லும் பொழுது நமக்கு புரிகிறது என்றாலே நம் மனது தெளிவாகத்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தவறான விஷயமோ சரியான விஷயமோ அதை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நடக்கும். அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கலங்காது எல்லா நிலைகளிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யும் பொருட்டு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு சர்வ நிச்சயமான மாற்றங்கள் கிடைக்கும். உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே நிச்சயமாக உன்னுடைய நல்ல நிலை கண்டு ஏக்கம் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு என்பதனை மறந்து விடாதே. என்னவாகும் என்று நீ கலங்கினாலும் கந்தனின் நாமத்தை சொல்லும் பொழுது அது உனக்குள் மிகுதியான தைரியத்தை கொடுக்கும் அல்லவா? அது உனக்குள் மிகுதியான நம்பிக்கையையும் மன நிறைவையும் கொடுக்கும் அல்லவா? அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் விரும்பிய மகிழ்ச்சியை தானாகவே பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய். அப்பன் முருகன் நான் சொன்ன வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மிளிரும். கந்தன் சொன்ன விஷயங்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கை தெளிவானதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு என்றுமே நல்லது நடக்கட்டும். கந்தன் சொன்னது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பது எல்லாம் இனி நீ யோசித்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான்.
வருகிறவர்கள் நல்லவர்கள், செல்கிறவர்கள் தீயவர்கள் என்று நினைத்து நீ எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கிவிடு. எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நான் காண்பித்து கொடுக்கத்தான் வேண்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.